ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இன்றைக்கி பாத்திரம் கழுவுற வீடியோ எல்லோரும் போடுறாங்க, நீங்களும் போடுறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நான் பாத்திரம் அதிகமாக சேர்த்த மாட்டேன் சிங்கில், அப்பப்போயே விளக்கிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஃபீவர், அதனால் கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருச்சு. சரி, அப்போ வீடியோ ஒன்று எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தை எங்கே நம்ம கமுத்தி வைக்கிறோம், எங்கே அடுக்கி வைக்கிறோம், அதெல்லாம் கரெக்டாக காட்டலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அப்பப்போ வீடியோ நமக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், உடனடியாக பார்க்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலும் இந்த பெண்களுக்கு பாத்திரம் விளக்குறதுங்கிறது ஒரு பெரிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதுக்கு மட்டும் ஒரு எண்டே கிடையாது, எண்ட் கார்டே கிடையாது. ஏன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு குழம்பு வச்சாலே 4 பாத்திரம் சேரும். ஒரு தோசை சுட்டால் இட்லி பாத்திரத்தை விளக்க வேணான்னு நம்ம நினச்சாலும், தோசை சுட்டாலும் நம்ம அதுக்கான தட்டு, தோசை கரண்டி எல்லாத்தையும் கழுவி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். அதனால் பாத்திரம் கழுவுறதுங்கிறது ஒரு பை பர்த்தில் வந்த ஒரு பழக்க வழக்கம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இந்திய நாட்டில். அதனால் நம்ம அதுக்கு சலுப்படையக்கூடாது. அப்பப்போ சேராமல் விளக்கி வச்சிட்டோம்னா நமக்கு நல்லது. எப்போவுமே சிங்கில் பாத்திரம் இருந்தால் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பெண்கள் பாத்திரம் கழுவ சோம்பேறித்தனப்படக்கூடாது. இப்போ எல்லாம் கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சிங்கையே க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரத்தை கமுத்திட்டோம். இப்போ நம்ம ஸ்டாண்டில் அடுக்க போகிறோம். அந்த ஸ்டாண்டை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.